அரசியல் தடநேயர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. முன்னாடி அரசர்கள்லாம் ஒரு நாட்டை பிடிக்கணும்னா அங்கே போய் பல போர் நடத்தி அங்குள்ள மக்களை அடிமையாக்கி அதன் பின் நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டை அடிமையாக வச்சு அதுக்கப்புறம் தன் நாட்டோட எல்லையை பரப்புவாங்க. இன்னைக்கு அரசியல் சூழல் அப்படி மாறுபட்டு போய் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு எந்த தொகுதியில் யார் எவ்வளோ பணம் கொடுக்கலாம், எவ்வளோ பணம் கொடுத்து யார் ஏமாற்றலாம், இந்த 5 வருஷம் இந்த 10 ஆண்டுகளாக மக்களுக்கு எந்த நலத்திட்டங்கள் செய்யலை, எந்த உதவி செய்யலை, சாலை அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. இருந்தாலும் இந்த மக்களை நம்ம கவரணும், திரும்ப நம்ம ஆட்சிக்கு வரணும். இந்த போதையில் பணங்களை அள்ளி குண்டைக்கு மண்டைக்கு அரசியல் கட்சிகள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணி யார் இதில் அதிகமான ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ அவங்களே எம்எல்ஏ. அந்த எம்எல்ஏலாம் கூடி சேர்ந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட அரசியல் சூழல் எவ்வளோ மோசமான நிலைமையை கொண்டு போகணும்னு புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும், சமூக அளவும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக நம்மளை பணம் கொடுத்து வாங்கி நாளைக்கு இந்த நாட்டை ஆட்சி பண்ணி என்ன செய்ய போகிறாங்க? அரசியல்வாதினா மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல நாட்டை உயர்த்தி கொண்டு போகணும், மக்களுக்கு படிப்பறிவு கொண்டு அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். என்ன மாதிரி இங்கே வரக்கூடிய சின்ன முதலீடு போடணும், அது பெத்த லாபமாக எடுக்கணும்னு அரசியல் கட்சி இறங்கிடுச்சு. இதை புரிஞ்சுக்கிறான் மக்கள் பூரா இலவசம் சொன்னோடனே காலையில் 5 மணிக்கு அந்த குளிச்சு வரிசையில் போய் நின்று பணம் வாங்கக்கூடிய சூழல் ரொம்ப அசிங்கமாக, ரொம்ப அவமானமாக ஏற்படுத்தக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. தமிழர்கள் மானம் வீர ரோசத்துக்கு பேர் போனன்ற காலம் போய் பணத்துக்கு இலவச பொருளை நாடி போய் இன்றைக்கி மக்கள் பூரா ரோட்டில் நின்று அவங்களுக்கு கூவி அவங்கள நல்லவங்க தங்கமானவங்க மாலை போட்டு ஆராத்தி எடுத்து அந்த 100 ரூபா காசுக்காக பைசாக்காக அவங்க ஆராத்தி எடுத்து, ஏன்னா தொகுதி பக்கம் 5 வருஷம் வரவே மாட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க, வர்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இதை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் கண்டிப்பாக நடுத்தருவில் தான் நிற்க போகிறாங்க. இதை இன்றைக்கி நீங்கள் யோசிக்கலைன்னா இனிமேல் எப்போயுமே யோசிக்க முடியாது. 2031 வரைக்கும் நீங்கள் இதில் தான் செயல்படணும். மொத்தமாக ஓட்டுக்கு 1000, 1000, 2000, 3000 தொகுதி விஐபி தொகுதி கிரேடு வாரியாக பிரித்து கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாம் வாங்கி ஓட்டை போடுவீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் எதை கேட்டு போய் நின்னாலும், எந்த அரசு அலுவலகத்தை எந்த வேலைனாலும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த காசுக்கு 5 வருஷம் நீங்கள் மொத்தமாக விலைக்கு வாங்கியாச்சுல. ஒரு தென்னந்தோப்பு இருக்குது, அது மொத்த கான்ட்ராக்டுக்கு எடுத்தாச்சுன்னா அங்கே விழுகிற மட்டையும் சரி தேங்காயும் சரி எல்லாமே நமக்கு தான் சொந்தம். அதை மாதிரி நீ எந்த வேலை போய் கவர்மெண்ட் சார்ந்த எந்த திட்டங்கள் இலவச திட்டமாகவே இருந்தாலும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுத்தா தான் வேலை ஆகும். இந்த நிலைமையெல்லாம் மாறணும்னா நல்ல ஒரு ஆட்சியை உருவாக்குறதுக்கு மக்கள் செயல்படுங்க. ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு போட்டிங்கன்னா மிக கொடியமான ஆட்சி வருங்காலையில் நிகழும் என்பது மாற்று கருத்து அல்ல. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் எவ்வளையோ ஸ்ட்ரிக்டான அறிவிப்புகள், காவல்துறையும் அரசதியும் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. இருந்தாலும் இந்த புது புது திருடங்கள், புது புது யூதமான அரசியல்வாதிகள்லாம் இதுக்குன்னே தனியாக பிஹெச்டி படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு எல்லா மக்களுக்கும் காசை கொடுத்து எப்படி ஓட்டை வாங்கலாம், எப்படி ஏமாற்றலாம், இந்த 10 நாள் கோட்ரு பிரியாணி, இந்த 200 காசு இதை வச்சு மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிக்கலாம்ன்ற எண்ணங்கள் என்று விரைவில் மாறுதோ அன்னைத்தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்திய அளவு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் நிலைக்கும். காசை கொடுத்து வாங்குறது தான் எதுக்கு இதுக்கு தேர்தல் நடத்தணும், இது விதிமுறை நடத்தணும், பல பிரச்சனைலாம் இருக்குது. மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு தொகுதிக்கு போகிறோம், 2 கோடி 5 கோடி 10 கோடி 20 கோடி 100 கோடின்னு மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டா எல்லா செலவும் மிச்சம் இல்லை. இதுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை ரெடி ஆயிடுச்சு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 15 to 20 தொகுதியில் கண்காணிப்பில் வச்சுருக்காங்க. அது மிக மிக முக்கியமான விவிஐபிகள் கோயம்புத்தூர், அதேமாதிரி சேலம், சென்னை பகுதி, கரூர், இந்த முக்கியமான பகுதி திண்டுக்கல், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பணப்பட்டுவாடா கொடுக்குறாங்களோ அதை போல் லிஸ்ட் அவுட் எடுத்து தேர்தல் ஆணையம் தனியாக செயல்பட்டுக்கு இருக்குது. மிக விரைவில் இன்னும் தேர்தலுக்கு ஒரு சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் பெரிய ஆப் வைக்க போகுது. இந்த முதலாளிகள்லாம் கூப்பிட்டு, தம்பி இந்த தொகுதியெலாம் தேர்தல் கிடையாது, இங்கே எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க, இவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக தேர்தல் நிப்பாட்டுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிந்த சில சோர்சஸ் சொல்கிறாங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூரில் தேர்தல் நடக்குமான்னு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அங்கே வேணுங்கிறவங்களுக்கு மன நோகாமல் இருக்க வகையில், என்னங்க உங்களுக்கு வீட்டு கடனா, கார் லோனா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் செய்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் ஜெயிச்சு கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு மக்களுக்கு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காராம். ஏன்னா 2021 கரூரில் எப்படி ஜெயிச்சா திரும்பல, நான் ஜெயிச்சு வருவேன், வந்தவுடனே உங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு இலவச இடம் அண்டு வீடு கட்டித்தரேன், என்னை நம்பி ஓட்டு போடுன்னு சொன்ன கரூர் மக்களுக்கு பெத்த ராமம் 3 ராமத்தை போட்டு முதுகில் நெத்திலாம் போட்டு இழுத்துட்டாரு. திரும்ப நீ கோயம்புத்தூர் போயிருக்கார் அடிக்கிறதுக்கு. இது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, நிறைய வேட்பாளர்கள் இந்த வேலையை ஃபார்முலாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருமங்கலம் ஃபார்முலா மாதிரி கரூர் ஃபார்முலா ஆயிடுச்சு.
கரூர் ஃபார்முலா இப்போ கோயம்புத்தூர் ஃபார்முலா ஆயிடுச்சு. இப்போ எல்லா தொகுதியிலும் பரவலாக பணம் கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கி ஜெயிச்சிடலாம். இந்த எண்ணங்கள் மாறும் பட்சத்தில் ஒரு நல்ல ஆட்சி அமைய மிக மிக அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்கள் இதை புரிஞ்சு செயல்படணும். இந்த அரசியல்வாதிகள், இந்த அராஜக ரவுடிகளை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷம் 2031 வரைக்கும் நீங்கள் நினச்சாலாம் மாற்ற முடியாது. இதை நான் டிவி சேனலாக இந்த மாதம் 300 ஈஸி பண்ணிட்டோம், பிடிக்காட்டி அடுத்த மாதம் இந்த சேனலை கட் பண்ணிட்டு வேறு நெட்வொர்க் மாறிக்கலாம் இருக்கீங்களா? இந்த 2026 எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க்கு 2031 வரைக்கும் உங்களை அழிச்சு ஆக்க போகுது. நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைத்தால் பணம் வாங்கி யாருக்கு ஓட்டு போடாதீங்க. நல்ல ஜனநாயக நாட்டில் உங்கள் தேவைக்கு உங்கள் தொகுதியில் உங்களுக்கு உண்மையாக இந்த தொகுதியை யார் ஜெயிச்சா டெவலப் பண்ணுவாங்க, இங்கே அடிப்படை பிரச்சனை என்ன இருக்குது, இங்கே மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் எந்த வேட்பாளர் சரியாக வேலை செய்வாங்க, மக்களுக்கான வேட்பாளர் யார், நம்ம கூப்பிட்டா எப்பயும் போராட்டத்தை வரக்கூடியவங்க யார், நம்மளை வச்சு மாமூல் வாங்காமல் கமிஷன் வாங்காமல் செயல்படக்கூடிய வேட்பாளர் யார் என்று கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் ஓட்டு போட்டாதே நல்ல ஆட்சி அமையும். நீங்கள் அப்படி ஓட்டு போடும் பட்சத்தில் மேலே முதலமைச்சர்னு சொல்கிறோம்ல, அவரும் ஒரு நல்ல மனிதன் வந்து உட்கார அதிக வாய்ப்பு இருக்கதா மக்கள் சொல்கிறாங்க, சமூக ஆர்வலரும் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடக்க போகிறது? இந்த அரசியலில் இந்த சதுரங்க வேட்டையில் எத்தனை அரசியல் கட்சிகள் சின்ன பண்ணமாக்க போகுது, மக்களை பலிக்கடவாக்க போகுது, என்ன செய்ய காத்திருக்கு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இல்லை பரவாயில்ல, நாங்கள் காசு அவங்களுக்கு உண்மையாக இருப்போம், அவங்களுக்கு விசுவாசமாக தான் இருப்போம், நாங்கள் பணம் வாங்கிட்டோம், பாலில் சத்தியம் பண்ணிட்டோம், ஆட்டு மேலே சத்தியம் பண்ணிட்டோம், மாட்டு மேலே சத்தியம் பண்ணிட்டோம்னு ஓட்டு போட்டீங்க. உங்களை காப்பாற்ற யாருமே வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே கிடையாது. ஒழுங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த 1 நாள் 2 நாளுக்குள் நல்ல ஒரு ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் உறுதுணையாக செயல்படுவார் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்து, மக்கள் நடுநிலை இருக்கக்கூடிய மக்கள் கருத்து. இந்த பணம் கொடுத்து வாக்கை ஏமாற்றலாம், படிப்பறிவுள்ள மக்களை ஏமாற்றலாம். இந்த எண்ணங்கள் தமிழ்நாட்டில் மாறும் பட்சத்தில் நல்ல ஆட்சி அமையும். ஊழல், லஞ்சம், கொள்ளை, கற்பழிப்பு இது போன்ற விஷயங்கள் முழுமையாக தடை செய்யப்பட்டு தமிழகத்தில் நீங்கள் நினைச்சப்போ தூய்மையான ஆட்சி வரும். தமிழகத்தின் அடுத்தடுத்த பிரச்சனை சரியை தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல ஆட்சி அமைய வாய்ப்பு இருப்பதாக அதிகமாக பேசப்படுகிறது. என்ன நடக்க போகுது? 2026 சட்டமன்ற தேர்தல் யார் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க? அதிகமாக பணம் கொடுத்தவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்களா, இல்லை அதோட செகண்ட் குவாலிட்டியில் பணம் கொடுத்தவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்களா, இல்லை மக்களை நேசிக்கக்கூடியவங்க ஆட்சியை பிடிக்க போகிறாங்க என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்து மே 4ஆம் தேதி தான் ரிசல்ட் தெரியும். 2026 நல்ல ஆட்சியார் அமைக்க போகிறோம். என்ன நடக்க போகுது என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.